ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியதுங்க அதிசாரா குரு பயிற்சி பலாபலன்களை பற்றி தாங்க. இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18/10/2025 முதல் 3/12/2025 வரைக்கும் நடக்குங்க. நம்ம சேனலில் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு 3 விதமான பலனை தரப்போகிறாருங்க. அந்த 3 விதமான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறதுங்க குரு பகவான் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான எடுக்கக்கூடிய முயற்சியே இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது. இது ஒன்றுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் தன்னுடைய பலன்களை அதிவேகமாக தருவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது இந்த அதிசாரா குரு பயிற்சி தாங்க. அப்போது இந்த 2 விதிகளில் நம்ம எந்த விதியை பயன்படுத்தி இப்போ பலனை பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிவேகமாக பலனை தருவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறார் இல்லைங்களா, அதை பயன்படுத்தி தாங்க இப்போ நம்ம மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு பலன்களை பார்க்க போகிறோம். அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இட பார்வையாக மகர ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த ஒரு ஜாதகருக்காக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், தொழில் வளர்ச்சி அடைஞ்சால் நம்ம சந்தோஷப்படுவோமா இல்லைங்களா? அப்போ அந்த தொழிலில் சந்தோஷப்படக்கூடிய அளவில், தொழிலில் நீங்கள் சாதிக்கக்கூடிய அளவில் இந்த அதிசாரா குரு பயிற்சி 48 நாளைக்கு நடக்குது இல்லைங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள் தொழிலை சாதிக்கலைங்களா, என்னோடய தொழில் வளர்ச்சி அடையலைங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இந்த நேரத்தில் இன்னும் நீங்கள் சிறப்படைகிறீங்க, இன்னும் நீங்கள் புகழை அடைகிறீங்க, இன்னும் நீங்கள் உச்சத்தை தொட போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லக்கூடியதாங்க. அப்போ அந்த தொழிலில் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும், எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, தொழிலே செய்ய முடியாமல் இருந்தவங்க புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம், சரிங்களா? அதே போல் ஆல்ரெடி தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணுங்க, தொழிலில் வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொக்கிஷமான ஒரு நேரம், சரிங்களா? அதே போல் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்க மறு தொழில் செய்கிறதுக்கும், மறு தொழிலிருந்து ஒரு 4 தொழில் உருவாக்குறதுக்கும் உகந்த ஒரு நேரமாக இந்த அதிசாரா குரு பயிற்சியினுடைய பலாபலன்கள் அப்படிங்கிறது இந்த 48 நாளில் உங்களுக்கு அதிவிரைவில் பலனை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க, சரிங்களா? அப்போ தொழில் நீங்கள் அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தனியார் துறையில் தொழில் பார்க்கக்கூடியவங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல நின்று தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு தொழிலில் மாற்றம், தொழில் இடம் மாற்றம், தொழிலில் முன்னேற்றம், தொழில் ஊதிய உயர்வு அப்படிங்கிறது. அப்படின்னா என்னென்னா, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு, சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, ஒரு தொழிலை விட்டு இன்னொரு தொழில் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு, சரிங்களா? இந்த மாதிரியான மாற்றங்கள் அத்தனையுமே மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க. அப்போ இதை நீங்கள் சரியான ஒரு முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 10 பேர்த்துக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பீங்க, முன்னோடியாக திகழ்ந்து வருவீங்க. அப்போ உங்களை பார்த்து இன்னும் 10 பேர், நாமளும் இந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும், இந்த மாதிரி ஒரு வளர்ச்சிக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு தொழிலை செய்யணும், இந்த மாதிரி நம்ம சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அளவில் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அடையிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு நேரமாக இந்த காலகட்டம் மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இருக்குதுங்க, சரிங்களா? அதே போல் மிதுன ராசியில் இருந்து
7ஆம் இடம் பார்வையாக தனுசு ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த தனுசு ராசி அப்படிங்கிறது மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12ஆம் இடம். அப்போ அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அயன சயன போகஸ்தானம். இந்த அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. சந்தோஷம்னா எந்தெந்த வகையில் சந்தோஷத்தை கொடுக்கும்? சுகத்தை கொடுக்கக்கூடியது, அதாவது தன்னுடைய வீட்டில் சுகம் இல்லாதவங்களுக்கு வெளியிடத்தை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அதே போல் அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி அப்படிங்கிறவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவை மேன்மைப்படுத்தி கொடுக்குறதும் உடல் உறவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடம் தாங்க அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறதும். அப்போ அந்த இடத்த குரு பகவான் பார்வை பார்க்கறதுனால மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இந்த மாதிரியான சந்தோஷங்கள் இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக உண்டு. இதுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷங்கள் இல்லைங்க, ஒரு ஈடுபாடுகள் இல்லைங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதில் ஆர்வத்தை தூண்டும், ஈடுபாடுகளை அதிகப்படுத்தும், சந்தோஷங்களை கொடுக்கும். சரிங்களா? அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாதுங்க, எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க. சரிங்களா? அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இட பார்வையாக கும்ப ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த கும்ப ராசி அப்படிங்கிறது மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2ஆம் இடம். அப்போ அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குடும்பஸ்தானம், தனஸ்தானம், கல்வி ஸ்தானத்தை குறிக்குங்க. அப்போ குடும்பத்தை சிறப்பாகவும் செழிப்பாகவும் செல்வாக்காகவும் வச்சுட்டு இருக்கக்கூடிய அளவில் குரு பார்வை பார்க்குறார். அப்போ ஒரு குடும்பம் வளர்ச்சி அடைந்தால், ஒரு முன்னேற்றம் அடைந்தால் எந்த ஒரு ஜாதகரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த சந்தோஷத்தை இந்த குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கும் மகர லக்னக்காரர்களுக்கும் கொடுக்குறாருங்க. சரிங்களா? அதே போல் கல்வி படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்குங்க. உங்களோட கவனத்தை அதிகப்படுத்துவீங்க, கல்வி மேலே ஈடுபாடு அதிகப்படுத்துவீங்க. சரிங்களா? கல்வியில் இதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையாக இருந்துட்டாலும் இதுக்கு மேற்கொண்டு ஒரு கொஞ்சம் பொறுப்பெடுத்து சிறப்பாக படிக்கிறதுக்குள்ள முயற்சிகள் தானாகவே முன் வருவீங்க. உங்களை யாருமே புஷ் பண்ண வேண்டியது கிடையாது. சரிங்களா? அதே போல் 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனா தனம், பணம், பணபரஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தை தேடி நீங்கள் போக வேண்டியதில்லை, உங்களை தேடி பணம் வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த இடத்துல இருக்கும். அதே போல் உங்களுடைய பணத்துக்கு எந்த விதத்திலையுமே குறை வராது. தண்ட செலவு, விரைய செலவு, வீண் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்காது. சரிங்களா? அந்த பணம் அப்படிங்கிறது விரைய செலவு, விரைய காரியங்கள் நடக்காத அளவில் உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவில் இந்த குரு பகவான், இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த குரு பகவான் மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இது அத்தனையுமே மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த 48 நாள் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சிங்கிறது சாதகமான ஒரு முறையில் தான் இருக்க தவிர பாதகமான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கட்டாயமாக இந்த இடத்துல இல்லைங்க. அப்படி பார்க்கும்போது மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு என்னென்ன அமைப்பு கொடுக்குறான்னு பார்த்தோம்னா மிதுன ராசியிலிருந்து 5ஆம் இட பார்வையாக மகர லக்னக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தையும், மகர ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தையும், மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு 2ஆம் இடமான குடும்பம், கல்வி, தனஸ்தானத்தையும் பார்வை பார்க்கறதுனால இந்த 3 விஷயங்களில் மகர ராசி மகர லக்னக்காரர்கள் சிறப்படைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் 100க்கு 100% இருக்குதுங்க. அப்போ உங்களுக்கு எந்த விதத்திலையுமே கெடு பலன் அப்படிங்கிறதோ ஒரு கெட்ட ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதோ கட்டாயமாக உங்களுக்கு கிடையாதுங்க. சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போது உங்களுக்கு இதைவிட இன்னும் சிறப்பான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட போய் கொடுத்து பாருங்கள். இந்த அதிசாரா குரு பயிற்சியினுடைய பலாபலன்கள் இன்னும் உங்களுக்கு இதில் என்ன நன்மை இருக்குது அல்லது தீமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதனால் நல்ல பலன் அடைவீங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.